தினமொரு வசனம். கொலோசேயர் 1வது அதிகாரம் வசனம் 16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. விளக்கம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதும் இறை நம்பிக்கை என்பதும் பிரச்சனைகளிலிருந்து வெளியே போவதற்காக தரப்பட்டது அல்ல. ஆன்மீகம் என்பது தொடர்ந்து கடவுளிடமிருந்து சில நன்மைகளை பெற்று வாழ்வதற்காக காண்பிக்கப்பட்ட ஒரு பாதை அல்ல. ஒரு மனிதன் தேவ திட்டத்திற்கு தகுதியாக்கப்படுவதும் தேவ நோக்க செயல்பாட்டிற்கு பயன்படுவதும் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்த வாழ்வில் பிரகாசிப்பதுமே ஆவிக்குரிய வாழ்க்கையின் பின்னால் உள்ள தேவ நோக்கம். இவ்விதமான ஒரு அனுபவத்திற்கு ஒரு மனிதன் தன்னை அர்ப்பணிக்காத வரையிலும் அவன் பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக விடுதலை அடைவது கடினம். ஒருவேளை விடுதலை அடைந்தாலும் அந்த மனிதன் ஒரு பரிசுத்த தரமுடைய ஆவிக்குரியவனாக வாழ்ந்து காட்டுவது கடினம். நான் என்னுடைய வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகளையே மையமாக வைத்து தேவனை தேடாமல் தேவ நோக்கம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை மையமாக வைத்து நான் செயல்பட ஆரம்பித்த பின்புதான் உண்மையான திருப்பங்கள் ஏற்பட்டன. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? அதன் பின்னால் உள்ள தேவ நோக்கம் என்ன? எது தேவனுடைய பார்வையில் மிக முக்கியமாக உள்ளது? தேவனுடைய பிரதான கவனம் என்னுடைய வாழ்வின் எதன் மேல் உள்ளது? தேவனை அறிதல் என்றால் என்ன? தேவனுக்காக வாழ்வது என்றால் என்ன? தேவனால் நடத்தப்படுதல் என்றால் என்ன? தேவனுடைய வேதம் உண்மையில் சொல்வது என்ன? தேவனையும் அவருடைய செயல்பாடுகளையும் எந்த அடிப்படையில் புரிந்து செயல்பட வேண்டும் என்பது போன்ற கேள்விகளை முன்னிறுத்தி செயல்பட்ட போதுதான் உண்மையான வெளிச்சம் வந்தது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு திருப்தி அளிக்கும் ஒன்றாகவும் அதை நினைத்து மகிழத்தக்கதான ஒன்றாகவும் மாறிய பின்னர்தான் ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு சரியான பிடிப்பு ஏற்பட்டது. மனிதன் படைக்கப்பட்டதன் பிரதான நோக்கம் தேவனுக்கு அவன் பயன்படுவதும் அவன் மூலமாக தேவ நோக்கம் செயல்படுத்தப்படுவதுமே. எனவே முதலாவது மனிதன் தன்னை தேவனுக்கு பயன்படுகின்ற ஒருவனாக தேவனிடம் ஒப்படைத்து செயல்பட வருகின்ற வரையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையின் பூரண பலன்களை அவன் காண்பது இல்லை. ஆவிக்குரிய வாழ்வின் மகிமை அவனுடைய வாழ்க்கையில் விசேஷமாக வெளிப்படுத்தப்படுவதும் இல்லை. நாம் எப்போதுமே நம்முடைய நோக்கங்களையும் ஆசைகளையும் தேவைகளையும் தேர்வுகளையும் முன்வைத்தே ஆவிக்குரிய வாழ்க்கையை அணுகுவதால் அந்த வாழ்க்கையில் தேவனுடைய செயல்பாடுகளையும் மகத்துவமான காரியங்களையும் பார்க்க முடியாமல் போகிறது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிற மனிதர்களுக்கு பயனுள்ள மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.